بسم الله الرحمن الرحيم آمين. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நம் தூதர் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சஹாபாக்களின் மீதும் முஸ்லிம்களான அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதத்தில் பாதி நாட்களை நாம் கடந்திருக்கின்றோம். எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களையும் நாம் அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுப்பானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூல் அல்லாஹ், உங்களுடைய வாழ்க்கையில் உஹது போரை விட மிகவும் கடினமான நாள் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்தீர்களா என்று கேட்டார்கள். உஹது போரை விட மிகவும் கடினமான ஒரு நாளை நீங்கள் சந்தித்ததுண்டா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். ஏன் உஹது போரை விட கடினமான நாள் என்று சொன்னால், உஹது போரை பற்றியான செய்தியை நாம் அறிந்திருக்கின்றோம். உஹது போர் என்பது எப்படியான ஒரு துயரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் அந்த போரிலே ஷஹீதாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த தலைப்பாகை, அந்த கவச ஆடைகள் அவர்களுடைய மேனிலே பட்டு இரத்தங்கள் ஓடின. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று வதந்தி பரப்பப்பட்டது. முஸ்லிம்களுக்கு தோல்வியா வெற்றியா என்கின்ற ஒரு நிலைமை பேசப்பட்டது. இப்படியாக பல துயரங்களுக்கு நபி அவர்களையும் உட்படுத்திய ஒரு போர் தான் உஹது போர். அப்ப அதை விட ஒரு கடினமான ஒரு நாளை நீங்கள் சந்தித்ததுண்டா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம், நான் சந்தித்திருக்கின்றேன். நான் தாயிஃப் என்கின்ற ஒரு பயணத்திலே நான் சந்தித்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எப்பொழுது நபி அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள், எதன் பிறகு அந்த தாயிஃபிற்கு பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையான அபூ தாலிப் அவர்கள் நபி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் துணையாகவும் அவர்கள் வாழுகின்ற காலத்தில் இருந்தார்கள் என்பதை நம் வரலாற்றிலே பார்க்கணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபூ தாலிப் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேரடியாக எந்த ஒரு மனிதராலும் தீங்கு இழைக்க முடியவில்லை. மறைமுகமாகத்தான் பல தீங்குகளை ஏற்படுத்தினார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அபூ தாலிப் அவர்கள் மரண தருவாயிலே இருக்கின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையின் அருகாமையில் சென்று, என்னுடைய பெரிய தந்தையே அபூ தாலிஃபே, நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற ஒரு வார்த்தையை மாட்டும் நீங்கள் கூறிவிடுங்கள், இதற்காக அல்லாஹ்விடத்திலே நான் பரிந்துரைத்து ஷஃபாஅத் செய்கிறேன் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய காலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அபூ ஜஹல் அமர்ந்து கொண்டு, அபூ தாலிஃபே, உன்னுடைய முன்னோர்களின் மார்க்கத்தை நீ விட்டுவிடப் போகின்றாயா? அப்துல் மனாஃபுடைய மார்க்கத்தை நீ விட்டுவிட போகின்றாயா என்று இப்படியாக குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். இறுதியாக அபூ தாலிப் அவர்கள், என்னுடைய முன்னோர்களின் மார்க்கத்தை நான் விட்டுவிடவில்லை, நான் அப்துல் மனாஃபுடைய மார்க்கத்திலேயே தான் இருக்கிறேன் என்று அப்படியே அவர்கள் மரணித்தார்கள். நபி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக அந்த சூழ்நிலை இருந்தது. ஏனென்றால் தனக்கு ஆறுதலாக இருந்த உறுதுணையாக இருந்த பெரிய தந்தை இறந்து விட்டார்கள், அதுவும் அவர்கள் காஃபிரான நிலைமையில இருந்து விட்டார்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்திலே இருந்தார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில மாதங்களாக அவர்கள் இறந்து ஒரு சில மாதங்களில் அல்லது ஒரு சில நாட்களிலேயே அவர்களுக்கு மிகப்பெரிய இன்னொரு ஆறுதலாக இருந்த அவர்களுடைய முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு சில மாதங்களிலே இருக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக அவர்களுடைய முதல் மனைவி ஹதீஜா அவர்கள் இருந்தார்கள். அப்ப இன்னொரு பெரிய கவலையாக அவர்களுக்கு இருந்தது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய இரத்த பந்தங்களில் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் கிடையாது. நம்முடைய உடன் பிறந்த இரத்த பந்தங்களில் 2 நபர்களை நாம் ஒரே நேரத்தில் நாம் பறிகொடுத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த அளவுக்கான ஒரு கவலை நம்மை ஆட்கொள்ளும். அந்த அளவுக்கான கவலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு துயரத்தை அந்த ஆண்டிலே, நபித்துவத்தினுடைய 10வது ஆண்டிலே அனுபவித்தார்கள். இதனால் தான் வரலாற்றிலே அந்த ஆண்டை ஆமுல் ஹுஸுன், துயர ஆண்டு என்று போற்றப்படுகின்றது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நபி அவர்கள் மக்காவிலிருந்து சுமார் 60 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய தாயிஃப் என்கின்ற ஒரு நகரத்தை நோக்கி அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழைப்பதற்காக, மக்களை அழைப்பதற்காக செல்கின்றார்கள்.
அப்ப தாயிஃபிற்கு நபி அவர்களோடு ஸைத் பின் ஹாரிதா என்கின்ற அடிமையை மற்றும் அழைத்துக் கொண்டு நடைப்பயணமாகவே 60 மைல் தொலைதூரம் அவர்கள் செல்லுகின்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது அந்த தாயிஃபிலே சகீஃப் என்கின்ற ஒரு கோத்திரம் தான் பெரிய கோத்திரமாக இருந்தது. அந்த கோத்திரத்தில் 3 நபர்கள் சகோதரர்கள், இவர்கள் தான் அந்த கோத்திரத்தினுடைய தலைவர்கள் என்று போற்றப்பட்டார்கள். அப்ப அவர்களிடத்திலே முதலாவதாக அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று வைக்க வேண்டும் என்று செல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப முதலாவது நபரிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் அழைப்பை ஏற்று வைக்கும் பொழுது அதிலே முதல் மனிதர் கூறுகின்றார், நீதான் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நிச்சயமாக நான் உன்னிடத்திலே பேசவே மாட்டேன், நீ பொய் உரைக்கிறாய் என்று முதல் மனிதர் மறுத்து விடுகின்றார். இரண்டாவது நபர் கூறுகின்றார், உன்னை தவிர அல்லாஹ்விற்கு உன்னை போன்ற அனாதையாக இருப்பவர்களை அல்லாஹ் ஏன் தேர்ந்தெடுத்தான், நீ ரசூல் கிடையாது என்று இரண்டாவது நபரும் மறுத்து விடுகின்றார். நபி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை. மூன்றாவது நபரும் கூறுகின்றார், நீதான் ரசூலாக இருந்தால் நான் காபாவினுடைய திரையை அப்படியே கிழித்து விடுவேன் என்று இப்படியாக நபி அவர்களை அவமானப்படுத்துகின்றார்கள், அசிங்கப்படுத்துகின்றார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாட்கள் அந்த தாயிஃபிலேயே தங்குகிறார்கள். இப்படி தங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல அழைப்புகளை மக்களை தன்னந்தனியாக சந்தித்து மார்க்கத்தை எடுத்துரைக்கின்றார்கள். ஆனால் ஒருவர் கூட அந்த நகரத்திலே அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. 10 நாட்கள் கலந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து புறப்படலாம் என்று முயற்சிக்கும் பொழுது வம்பர்களை ஏவி விடுகின்றார்கள். 2 சாரார்களாக பிரிந்து நபி அவர்கள் கடந்து செல்ல முற்படும் போது அவர்களை கற்களால் பேசி அவர்களை கற்களால் தாக்க ஆரம்பிக்கின்றார்கள். எந்த அளவுக்கான கற்கள் என்று சொன்னால் கூர்மையான கற்களை கொண்டு நபி அவர்களுடைய கால்களை குறிப்பாத்து எறிகின்றார்கள். நபி அவர்களுடைய கால்களில் இருந்து அவர்களுடைய இரத்தங்கள் வடிந்து ஓடுகின்றது. எப்படிப்பட்ட நபி, அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடை என்று சொல்லுகின்றானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அப்படிப்பட்ட தூதருடைய காலில் இரத்தங்கள் ஓட ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களுக்கு கூடாக வந்த ஸைத் பின் ஹாரிதா அவர்களை கேடயமாக ஆக்கிக் கொண்டு நபி அவர்களை பாதுகாக்க முயற்சிக்கின்றார்கள். இதன் காரணமாக ஸைத் பின் ஹாரிதா அவர்களுக்கு தலையிலே பலத்த காயம் ஏற்படுகிறது என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. இப்படியாக 3 மைல் தொலைதூரம் அவர்கள் அடித்து கொண்டே வருகின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபிஆ என்பவருடைய தோட்டத்திற்குள்ளாக அவர்கள் நுழைகின்றார்கள். அங்கு ஒரு நிழலிலே அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை நபி அவர்கள் வாழ்க்கையில் செய்ததில்லை என்ற அந்த அளவிற்கு அவர்களுடைய கவலை எந்த அளவுக்கு இருந்தது என்று அந்த பிரார்த்தனையை நாம் யோசித்தோம் என்று சொன்னால் நமக்கு தெரிகின்றது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள், யா அல்லாஹ், என்னுடைய ஆற்றல் குறைவையும் என்னுடைய திறமை குறைவையும் நான் உன்னிடத்திலே முறையிடுகின்றேன். யா அல்லாஹ், எளியோர்களை பாதுகாப்பவனே, என்னை பாதுகாப்பாயாக என்று இப்படியாக என்னுடைய உள்ளங்களை பாதுகாப்பாயாக, எனக்கு நீ சக்தி பெறுவதும் ஆற்றல் பெறுவதும் உன்னுடைய உதவியை கொண்டே தவிர வேறில்லை என்று மிகவும் மன உடைந்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள். இதை பார்த்த அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர்கள் ரபியா என்பவர் அவருடைய அடிமையை அவரிடத்திலே அனுப்பி வைத்து அவருக்கு ஏதாவது கொடு என்று அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த அடிமையினுடைய பெயர் அத்தாஸ். அந்த அத்தாஸ் என்பவர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே திராட்சை பழங்களை கொண்டு வருகின்றார். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பிஸ்மில்லாஹ் என்று கூற அவர்கள் உண்ண ஆரம்பிக்கின்றார்கள். அப்ப அத்தாஸ் என்ற அந்த அடிமை கேட்கிறார், இந்த ஒரு வார்த்தையை இங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசுவது கிடையாது, இது என்ன என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், நீ எந்த ஊரை சார்ந்தவன் என்று அந்த அத்தாஸ் இடத்திலே கேட்கின்றார்கள். நான் நீனா என்கின்ற ஒரு ஊரை சார்ந்தவர் என்று சொன்னிய சமயத்தில் நபி அவர்கள் கூறினார்கள், அந்த ஊரில் தான் துன்னூன் எனப்படக்கூடிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள், அவர்களைப் போல நானும் ஒரு தூதர் தான் என்று சொன்ன சமயத்தில் அந்த அத்தாஸ் என்பவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர்கள் கலிமா சொன்னார்கள் என்பதை பார்க்கும் பொழுது இதை பார்த்த அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் ரபியா என்பவர், இங்கும் உன்னுடைய தூதுத்துவத்தை நீ ஆரம்பித்து விட்டாயா என்று அப்படி அவர்களை சொல்லி அப்படியே அனுப்பிவிடுகின்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு கவலையோடு அந்த தோட்டத்தை விட்டு கடந்து சில தொலைதூரம் அவர்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நிழல் அவர்களை அப்படி நிழலிடுகின்றது. மேகம் அவர்களை நிழலிடக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் அப்படியே அவர்களுடைய தலையை உயர்த்தி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் வானவருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குல் ஜிபால் அந்த மலைகளுடைய மலக்குகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைக்கின்றான். அப்ப வானவர் தலைவர் அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நடந்த இந்த துயரங்களை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். இப்பொழுது நீங்கள் கட்டளையிடுங்கள். அல்லாஹ் மலக்குல் ஜிபாலை அனுப்பியிருக்கின்றான். இந்த தாயிஃப் வாசிகளை, இந்த 2 மலைகளுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தாயிஃப் என்கின்ற இந்த வாசிகளை, இந்த ஊர்வாசிகளை அப்படியே நீங்கள் கட்டளையிட்டால் நசுக்கி விடலாம், அவர்களை அப்படியே அழித்து விடலாம் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அவர்களுடைய கருத்தை கேட்கின்றார்கள்.
அப்பொழுதும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த மக்கள் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பிற்காலத்திலே இவர்களுடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அவர்களுடைய எந்த அளவுக்கு மன்னிப்பினுடைய சிகரத்தை அடைந்திருந்தார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்களால் தாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய காலில் இருந்து ரத்தம் வழிந்தோடு என்று சொன்னால் எதற்காக ஓட்டப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி மார்க்கத்தை எடுத்துரைத்ததற்காக, இந்த மார்க்கத்திற்காக அவர்களுடைய ரத்தம் வழிந்தோடு என்று சொன்னால் நம்மிலே பலர் மார்க்கத்தை அறிந்திருக்கின்றோம். போதுமான அளவுக்காக ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை அடைந்திருக்கின்றோம். ஆனால் நம்முடைய குடும்பத்தார்களையாவது அவற்றை நாம் கூறுகின்றோமா? நாம் முடிந்த அளவுக்கு நம்முடைய முயற்சிகளை மேற்கொள்கின்றோமா என்பதை, அதற்காக ஏதேனும் ஒரு சில விஷயங்களை நாம் மேற்கொண்டிருக்கின்றோமா என்பதை இந்த இடத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்ப இப்படியாக நபி அவர்கள் அவர்களுடைய பயணம் மீண்டும் மக்காவிற்கு வந்து முடிகின்றது. இந்த தாயிஃபினுடைய பயணத்தில் நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால் ஹிதாயத், நேர்வழி என்கின்ற மிகப்பெரிய ஒரு அருள். மனிதர்கள் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத்துகளில், அருட்செல்வங்களில் ஆக தல சிறந்த ஒரு நிஅமத் என்னவென்று சொன்னால் அதுதான் இந்த நேர்வழி என்பது, ஹிதாயத் என்பது. மனிதர்கள் பெற்றிருக்கக்கூடிய பணங்களோ, அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய ஆரோக்கியமோ, இவைகளெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் என்னவென்று சொன்னால் நேர்வழி. காரணம், இந்த இடத்திலே இந்த உலகத்தில் ஒருவனுக்கு நேர்வழி கிடைத்தால்தான் நாளை மறுமை நாளிலே அவனிடத்திலே சுவனம் என்கின்ற ஒரு ஷரத்திற்கு அவனால் உட்பட முடியும். இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஆடம்பரங்களை அனுபவித்திருந்தாலும், எவ்வளவு பெரிய அந்தஸ்துகளில் அவன் இருந்திருந்தாலும் கூட நாளை மறுமை நாளில் அல்லாஹ் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கலிமாவோடு இவன் இருந்தானா என்பதைத்தான். ஆக ஒரு மனிதன் பெற்றிருக்கக்கூடியது நேர்வழி என்பதுதான் சிறந்த ஒரு நிஅமத் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு கிடைக்காத நேர்வழியை அந்த தோட்டத்திலே அடிமையாக இருந்த அத்தாஸ் என்ற மனிதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியை கொடுத்தான் என்று சொன்னால் அல்லாஹ் நாடியவர்களுக்குத்தான் இந்த நேர்வழியை கொடுக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். எத்தனையோ நபிமார்களுடைய தந்தைமார்களுக்கு கிடைக்கவில்லை இந்த நேர்வழி, எத்தனையோ நபிமார்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை, எத்தனையோ நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு கிடைக்காத இப்படிப்பட்ட நேர்வழியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சுவனவாசிகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா, அவர்கள் சுவனத்திற்கு நுழைந்த பிறகு அவர்கள் கூறக்கூடிய முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லதி ஹதானா லிஹாதா, அவன்தான் எங்களுக்கு நேர்வழியை காட்டினான். வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ், அவன் எங்களுக்கு நேர்வழியை காட்டவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த இடத்தை நாங்கள் அடைந்திருக்க மாட்டோம் என்று சுவனவாசிகள் சுவனத்திற்கு சென்று கூறக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது என்று அல் குர்ஆன் பதிவு செய்கின்றது. இப்படியாக நமக்கு கிடைத்த நேர்வழி என்பது உண்மையிலேயே நாம் உணர வேண்டிய, நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் சொல்கின்றார், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நபியே நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் இந்த நேர்வழியை உங்களால் காட்டிவிட முடியாது, செலுத்திவிட முடியாது. மாறாக மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த நேர்வழியை கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறினான் என்று சொன்னால் நமக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய இந்த நிஅமத் என்கின்ற இந்த நேர்வழியை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு வசனம், நீங்கள் முஸ்லிம்களாகவே வாழ வேண்டும், நீங்கள் முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும் என்கின்ற வாக்குறுதியை அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். எனவே நாம் இருக்கும் பொழுதும் முஸ்லிமாக இருக்க வேண்டும், நாம் மரணிக்கும் பொழுதும் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தோடு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.